மிதுனராசி நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் காரைக்குடி சான்ஜி அவர்கள் பேசுகிறேன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சமடைந்திருக்கிறார். சந்திரன் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு குருவை பொறுத்து இருவார பலன்களை நாங்கள் ஒரு ராசிக்கு சொல்ல இருக்கிறேன். இருவார பலன்கள் என்பது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கான இதை சொல்ல இருக்கிறேன். இதில் என்ன விசேஷம் என்றால், 4ஆம் தேதி பௌர்ணமி முடிகின்ற 19ஆம் தேதி சர்வ அமாவாசை. மிதுன ராசிக்கு 2இல் இருக்கிறார் குரு. அவர் நல்லதே செய்வார். சந்திரன் வீட்டில் இருக்கிறார். பணவரவெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு இறை வழிபாடு பண்ணிக்கொள்ளுங்கள். அவர் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது நோய், கடன் போன்றவற்றை குறிக்கும். அவர் பார்ப்பதால் உங்களுக்கு நோய்கள் இருந்தால், உபத்திரவங்கள் இருந்தால், உடல் உபத்திரவங்கள் இருந்தால் அது குறையும். அதுக்கு தீர்வு கிடைக்கும். கடன் குறையும். கடன் இருந்தால் கடனை கட்டுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். அதனால் 6ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால் 6ஆம் இடத்துக்கான பலன்கள், ரெமடிகள் கிட்டும். அடுத்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிச்சயமாக மனைவிக்கு உடல்நலம் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒருவேளை உடல் சரியில்லாமல் இருந்தால் அவர் நன்றாக குணப்படுவார். இறைவன் அருளால் நன்றாக குணப்படுவார். கடன் தொல்லைகள் தீரும். கடன் இருந்தால் அடைக்கக்கூடிய காலகட்டமாகும். கடன் இல்லை என்றாலும் நீங்கள் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கலாம். அது பயனுள்ளதாக இருக்கும். 8ஆம் இடம் ஆயுஷ்தானமாக இருப்பால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் நலத்தோடு சொகுசாக இருக்க வேண்டியது வரும். 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். நிச்சயமாக தொழில் மட்டுமல்ல, பதவி எல்லாம் வரும். தொழில்னா படிக்காதவங்க பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, பார்க்குறாங்க. தொழிலில் இருப்பாங்க, பதவியில் இருப்பாங்க. இந்த பதவிகள் உயர்வு கிடைக்கும், உபத்திரவம் இல்லாமல் இருக்கும். தொழிலுக்கும் உதவிகள் கிடைக்கும். தொழில் லாபம் வரும். தொழில் வளர்ச்சி அடையும். அதனால் இந்த 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் மிகுந்த நன்மை பயக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறை வழிபாடுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் உங்கள் முன்னோர்களை, நீங்கள் கண்ட கடவுள்களை சர்வ அமாவாசையான 19 அன்று இந்த இருவார முடிவில் விளக்கேற்றி வழிபட்டால் அடுத்து உருவானவர் மிதுனத்துக்கு போகும்போது இன்னும் நல்ல பலன்களை செய்வார் என்று உறுதியாக புறவிட்டாலும் இயற்கையின் அருளோடு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு சொல்லி விடைபெறுகிறேன். சந்தோஷமாக இருங்கள். வாழ்த்துக்கள்.